அம்மா ஏ பார்வதி, ஏ பார்வதி, நீ சொன்னபடி அவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க முடியாது. என்னால கொடுக்க முடியாது பார்வதி. ஏன் தெரியுமா? எதனால? கைலாச கணக்க பிள்ளையாகப்பட்ட சித்திரகுப்தனை நாளை வரவழைத்து நாகராஜ நாகக்கனுடைய ஜாதக கணக்கை பார்க்க வேண்டும். இவங்களுடைய கணக்கு வழக்கை பார்க்க வேண்டும். அந்த ஜாதக கணக்கிலே பிள்ளைக்கு வழி இருந்தால் மட்டுமே சரி இந்த பகவான் கொடுப்பேன். ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளை தான் கொடுப்போம். இல்லை என்றால் கொடுக்கவே மாட்டேன். கொடுக்க மாட்டேன் என்று சொல்லும் வேளையில ஆண்டவனும் பகவான் கைலாச கணக்க பிள்ளை கைலாச கணக்க பிள்ளை சித்திரகுப்தனை நாரை அந்த கணக்குப்படி 2 ஜாதகம் பாவ ஜாதகமா இருக்கு. என்ன பாவம் செஞ்சிருக்காங்க தெரியுமா? நாகராஜன் வந்து முன்னாள் ஒரு ஜென்மத்திலே பல வேடராக பிறந்து காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது நிறைய மாதம் மானை கொண்டு விட்டார். ஒரு சூழ்மானை கொண்டு விட்டார். அந்த சூழ்மானை கொண்டு பாவம் பிடித்து நாகராஜனுக்கு பிள்ளை இல்லாமல் போய்விட்டார். பிள்ளை இல்லாமல் போய்விட்டது. நாகக்கன்னி பெண்மணியால் முன்னாள் ஒரு நேரத்தில் மருத்துவ பெண்மணியாக பிறந்து கர்ப்பத்திலே குழந்தைகளை அழிப்பதற்கு அவள் கருமருந்து கொடுத்தாள். கொடுக்க முடியாது. ஏ நாகராஜா, ஏ நாகக்கன்னி, 2 பேருக்கும் பிள்ளை வரவும் தரவே மாட்டேன். தர முடியாது அப்படின்னு பகவான் சொன்னாலும் சரி. பார்வதி அம்மா பெண்ணா பிறந்தவா இல்லையா? ஆமா. இறக்க மனம் கொண்டவள் அல்லவா? ஏழ மனசு படைத்தவள் பார்வதி. ஆண்டவனே பகவானே, சிவபெருமானே, என் பக்தர்களாகப்பட்ட நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் குழந்தை வரம் நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். கட்டாயமா நீங்க கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இது இந்த பார்வதியுடைய கட்டளை, என்னுடைய கட்டளை. பெண்ணே பார்வதி, ஏ பார்வதி, என்னை யார் என்று நினைத்தாய்? என்னை யாரும் தெரியாம பேசுகிறாயா? இந்த அண்ட சராசரங்களையும் படைத்து அதில் வாழும் உயிரினங்களை படைத்து படைத்த வனக்களுக்கு பற்றி இல்லாமல் வடிவளக்கக்கூடிய பகவானாரடி. இந்த பகவான் நான் அல்லவா பார்வதி? கட்டிய படவாளன் என்று பாராமல் என்னை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறாயா? என்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறாயா? இந்த ஆண்டவன் கோபம் கொண்டால் ஆமா என் கோபத்திற்கு ஆளாவதே எரிந்து போவாய். ஆளாகாத பார்வதி. அப்படி என்று சொன்ன நேரம் அன்னையாகப்பட்ட பார்வதா தேவியாகப்பட்டவள் பார்வதி அம்மா 1000 முறை ஆண்டவன் சொன்னாலும் கேட்பதாக இல்லை. ஈசனிடத்தில் என்ன கேட்கிறா தெரியுமா? என்ன கேட்கின்றார்? நம்ம கட்டாயப்படுத்துவார், கட்டாயப்படுத்துவார் கட்டழகி பார்வதியார் கட்டுப்பட்டு நீங்கவே கட்டுப்பட்டு நீங்கவே
கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சும் போது அந்த ஆண்டவராகப்பட்ட சிவபெருமானோ என்னுடைய கோபத்துக்கு ஆளாக கூடாது என்று என்ன சொல்லி கண்ணா ஆண்டவனை எரித்ததால் அத்தம் நல்ல காலியாக நீ பூமிதம் பிறக்கவே நீ பூமிதம் பிறக்கவே சாபத்தையும் கொடுக்கிறார். நாகப்பாம்புக்கு 8 பெண்மணியாக நீதான் போய் பிறக்க வேண்டும். அப்படி சாபத்தை கொடுத்துட்டார். சரி, அப்படி சாபம் கொடுத்தவுடனே அந்த சாப பிடியில இருந்து விடுபட தெரியாத பார்வதாதேவி ஆண்டவன் பகவானிடம் கொண்டாடிக்க பாராரே ஈஸ்வரனி பகவானே பார்வதியா செய்த குற்றம் பகவானே பொறுக்கவே என் தங்கை செய்த குற்றவனே பொறுக்கவே மரியா செய்த குற்றவரியா செய்த குற்றவரனே பொறுக்கவே ஒரு நாகப்பாம்புக்கு போய் நான் பெண்ணா பிறந்தேன்னா பாம்புக்கு போய் நான் பிள்ளையா பிறக்கலாமா? உங்களுக்கு பணிவிடை செய்ய பார்வதி எங்கிருந்து வருவாள்? உங்களுக்கு பாத பூஜை நான் எப்படி செய்வது? பார்வதி என்ன நீ ஆசைப்பட்டு மலட்டுப்பட்ட நீங்க ஒருவர் வயிற்றிலே மழலையாக அபகரிக்க போகிறார். சரி, அதனாலே என்ன நீ அங்கு சக்தியாகவும் இருக்கலாம். இந்த ஆண்டவருக்கு நீ சங்கரியாகவும் பணிவிடை செய்யலாம். பணிவிடைகள் செய்யலாம். ஆண்டவன் கொடுத்த சாபம்தான் திருப்ப பெறப்பட்டதாக சரித்திரத்திலே கிடையாது. சரித்திரத்திலே இடம் கிடையாது. பார்வதி பார்த்தால் பராசக்தி என்ன பகவானே ஆண்டவா தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அடியால் பெரும் பிழை செய்து விட்டேன். பெரிய பிழை செய்துவிட்டேன். இந்த ஒருமுறை என்னை மதித்தருளக் கூடாதா? சரி என்று கேட்ட நேரத்திலே ஆமையோ இந்த ஆண்டவராகப்பட்ட சிவபெருமானோ ஆமாமே கொடுத்த வாக்கை திரும்ப பெறப்பட்டதாக சரித்திரத்தில் கிடையாது. கிடையவே கிடையாது. உடனே என் அன்னையாகப்பட்ட பராசக்தி எனக்கு உதவி செய்ய யார் வருவார் என நினைத்துக் கொண்டு உடன் பிறந்த அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை அம்மா பார்வதி அம்மா எப்படி அழைக்கிறாங்க தெரியுமா? அப்படி அழைக்கிறார். நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயண ஹரி நாராயண நாராயண சம்போ நாராயண பார்கடலில் பள்ளி கொண்டவரே
நாடாக வாசி ஒரு நாடாக ஆமா மருகன் ஒரு மட்டாக யார் யாராத்தா ஆதி ஒரு பாலகாமிரம் கிடைந்து ஆமோ அந்த நாகராஜனுக்கும் நாக கண்ணிக்கும் ஆமாண்ணே